யூபிஎஸ்சிங்கிறது சிட்டியில் இருக்கவங்க தான் எழுதணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அரசு பள்ளியிலேருந்து வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக படித்து நம்மளாலேயும் பாஸ் பண்ண முடியும். அது அந்த ஐயம் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த எக்ஸாம் படிக்க முடியும்னு நினச்சி உட்காந்து நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா நம்மளாலேயும் அதில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து இந்த தேர்வை கண்டு கொஞ்சம் அஞ்சுறாங்க. அது அந்த ஐயம் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த எக்ஸாம் படிக்க முடியும்னு நினச்சி உட்காந்து நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா நம்மளாலேயும் அதில் ஜெயிக்க முடியும். அதனால யூபிஎஸ்சிங்கிறது சிட்டியில் இருக்கவங்க தான் எழுதணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அரசு பள்ளியிலேருந்து வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக படித்து நம்மளாலேயும் பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் நல்லா படித்து நம்ம ஃபுல்லாக விடாமல் அந்த கன்சிஸ்டன்சியோடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். வணக்கம், என்னோடய பேர் இன்பா. அப்பா பேர் ஸ்ரீனிவாசன், அம்மா பேர் ஸ்டெல்லா. அப்பா கண்டக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மா வந்துட்டு பிடி சுற்றுவாங்க. என்னோடய ஊர் வந்து இப்போது செங்கோட்டை விஸ்வநாதபுரத்தில் தான் நான் இங்கே இருக்கேன். என்னோடய 10th வரைக்கும் நான் நாடா கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் டி ராமநாதபுரம் அங்கே தான் படித்தேன். 11th 12th நான் தென்காசியில் இருக்கிற MKVK மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என்னோட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 4 years நான் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். 2020 நான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன கரியர் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது முன்னாடியிலேருந்தே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற ஒரு தாட் என்கிட்ட இருந்தது. நான் ஃபைனல் இயரில் நான் வீட்டில் கேட்டேன், நான் அந்த மாதிரி படிக்கட்டுமா, நான் வேலைக்கு போகலை, யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே தான் நான் போக போகிறேன்ட்டு. ஸோ வீட்டில் வந்து கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்ல நீ படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நான் அடுத்து 2020 முடித்த உடனே சங்கர் ஐஎஸ் அகாடமியில் 1 year கோர்ஸ் போட்டிருந்தேன். அப்போ கொரோனா காலகட்டத்தினால ஃபுல்லாக ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருந்தது. நான் செங்கோட்டையில் தான் தங்கி இங்கே தான் இருந்து படித்தேன். ஏன்னா ஃபுல் லாக்டவுனில் இருந்தது. நான் பக்கத்தில் லைப்ரரியில் கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் தவிர லைப்ரரியில் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வீட்டில் இருந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, நிறைய டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ நான் அங்கே லைப்ரரியில் போய் உட்காந்து தான் படித்தேன். நான் 2.5 வருஷம் கிட்ட லைப்ரரியில் தான் இருந்து படித்தேன். லைப்ரரி சார் ராமசாமி சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. படிக்கிறதுக்கும் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஒய்ஃபை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ வெளியிலேருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் வந்து நான் படிக்கிற பிள்ளைங்களுக்காக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கே நான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் கிடச்சி நான் 2022 டிசம்பரில் நான் சென்னை போனேன். அங்கே தான் 6 months கோச்சிங் எடுத்துட்டேன். நான் ப்ரிலிம்ஸை வந்து அங்கே கிளியர் பண்ணதுக்கப்புறமா நான் முதல்வன் ஸ்கீம் கீழே எனக்கு 25,000 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறது தெரியல திருப்பி. ஏன்னா நான் அங்கே இன்ஸ்டியூட்டில் இருந்த போது எந்த செலவுமே கிடையாது எனக்கு. அங்கேயே ஃப்ரீ ஃபுட்டு அண்ட் அக்கோமடேஷன், இங்கே கோச்சிங் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் திருப்பியும் ஊருக்கு வரணும்னு நான் நினைக்கும் போது அப்போது எனக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நார்மல் ஸ்கீம்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன். அது கிளியர் ஆனதுனால மாதம் 7,500 ரூபாய் வந்து அந்த ஸ்கீம்லேருந்து நான் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதை வச்சு நான் திருப்பியும் சென்னை போய் அங்கே தங்கி நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக நான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ வந்து 851th ரேங்க் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இந்த எக்ஸாமில்.